யார் ரொம்ப பங்க்சுவலா இருப்பாங்க? நானா பேர் வைபவா? சொல்லு. அம்மா அஸ்வின். வைபவோட கம்பேர் பண்ண நான் தான் இல்லை சார். ஆமா ஆமா கண்டிப்பா. ஓகே. யாரு? அக்கா? நான் தான். பாட்டி? நான் தான். ஐயோ சீக்கிரம் யாராவது வந்துட போறாங்க. யாரு? கதவை தர சொல்றேன். எதுக்குடி? ஐயோ திருட வந்துட்டான். எல்லாரும் வாங்க. யார் வீட்டுக்கு வந்து திருட நீ? போடு போடு போடு. குத்தே. யார் வீட்டுக்கு வந்து திருட நீ? உன்ன நம்ம திருட வந்துட்டான். யாரா நீ? டேய் நீ வந்திருக்கடா. தெரியும்டா. ராதிகடி அப்படியே புடிச்சுக்கங்க. உங்க வீட்டுக்கு யார் போடு பயல. திருட வரியா நீ? என்ன பண்ற போறா டேய்? ஏன் வீட்டுக்குள்ள திருட வரியா? ஏன் வீட்டுக்குள்ள திருட வரியா? யாரு என்னது? ஆள் செத்துற போறான். சாவட்டும்பா. கலவாணி போயிடு. சாவு. ஏலே அந்த துணியை எடுறா. மூஞ்ச பார்க்கலாம். எடுறா துணியை. சரி. எடு. எந்த காட்டு பாத்து நான் பார்க்கறேன். திருப்புங்க. எடுறா. எடுறா துணியை. வீட்டுக்கு வந்து சொல்லலாம். ஐயோ ஆட்னியா? மாப்பிள்ளை நீங்களா? மாப்பிள்ளை தெரியாம கண்ட மேடிக்கு அடிச்சிட்டோமே. போட்டு போடு. அடங்காத மாட்டுக்கு அரச மூங்கி தடி தான் சரின்னு சொல்லுவாங்க. இவங்க அப்ப அடிச்சு வளர்க்கல, அதான் நடு சாமத்துல வந்து நம்ம கிட்ட அடி வாங்கி உட்கார்ந்து இருக்காரு. ஐயோ ஆள் ஆளுக்கு பேசாதீங்க. என்ன மாப்பிள்ளை இப்படி பண்ணிட்டீங்க? எந்திரிங்க வாங்க. எந்திரிங்க மாப்பிள்ளை. எந்திரிங்க பாத்து பாத்துங்க வாங்க. இப்படி போட்டு அடிக்கிறாங்களே. மெதுவா மெதுவா பாத்து வாங்க. ஐயோ என்ன போல இப்படி ஆயி போச்சு. மாப்பிள்ளை தெரியாம வெளுத்து போட்டோமே. நடு ராத்திரில காம்பன் செவர் குதிச்சு வந்திருக்கால. எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும். ஐயோ அப்படி சொல்லாத புள்ள. மாப்பிள்ளை பாவம். ஏலே மாப்பிள்ளையா இருந்தாலும் நடு ராத்திரி வந்து இவ ரூம் முன்னாடி நின்னா போட்டு வெளுக்க அஞ்சுவாங்க. நீ சும்மா கிடல. நாசமா போன கரண்ட் அந்த நேரம் பார்த்து போயிடுச்சு. இருட்டுல ஒரு இலவும் தெரியல. துளசி தண்ணி கூட்டா. அதோ வரேன்ப்பா. அப்பா கூப்பிடுறாங்க. தென்றல நீ உள்ள போய் படுக்கும் போது கதவை நல்லா போட்டிக்க. இல்ல நண்டு வாழ போவோம். வா. என்ன மாப்பிள்ள பக்கத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு பாதி ராத்திரில சங்கடப்படுத்திட்டீங்களே? இல்ல மாமா. அப்பா தண்ணிப்பா. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். முதல்ல தண்ணி குடிங்க. குடிங்க இந்தாங்க குடிங்க. சேது இனிமே வீட்டுக்கு வரணும்னா சொல்லிட்டு வர சொல்லு. இதெல்லாம் வெளியே தெரிஞ்சா நமக்கு தான்ப்பா அசிங்கம். அதனாலதான் சொல்லுதேன். இனிமே இப்படி எல்லாம் வேணாம். ஷோ பாட்டி அவரே व्यसனத்துல இருக்காரு. நீ எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கத? சும்மா இரு. நானும் व्यसனத்துல தாண்டி இருக்கேன். பேசாம அங்கிட்டு போயிரு சொல்லிவிட்டேன். எனக்கு புத்தி சொல்லுதா? ஒண்ணுக்கு ரெண்டு பொட்ட பிள்ளைங்க இருக்கிற வீட்டுக்குள்ள சுவரை தாண்டி வந்திருக்கான். அவனுக்கு ஏண்டுகிட்டு பேசுத? அம்மா இந்த பேச்சை விடுமா. மாப்பிள்ள எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. பணி ஐயா
மாப்பிள்ளை விட்டுட்டு வா. சரிங்கய்யா. இல்ல பரவாயில்ல, நானே போய்க்கிறேன். சாரி சாரி, நான் வரேன் வரேன். எல்லா சலையும் வந்துருச்சுல. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட எல்லாம் நல்ல சலையை காட்டணும். சரிங்க அண்ணே என்னண்ணே வேட்டி சட்டையா? எல்லாமே கொண்டு வந்திருக்கேன்மா. மாப்பிள்ளைக்கு பட்டு வேட்டி, பட்டு சட்டை எல்லாமே கொண்டு வந்திருக்கேன். சரிண்ணே. அண்ணே சொல்லுமா. சொன்ன எல்லா நகையும் வந்துருச்சா? எல்லாம் வந்துருச்சுமா. அம்பட்டியும் அழகா வச்சிருங்க. வாங்க வாங்க, என்ன இம்புட்டு நேரம்? சாரி மேம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்க, வேகம். மிச்சதெல்லாம் கரெக்டா தானே இருக்கு? எல்லாம் கரெக்டா இருக்குமா? சரி சரி. இதை எடுத்து அங்க வச்சிடு. ஓகே சார். இதையும் பிரிச்சு வைமா. எல்லா சாலியும் மேலேயே வைங்க. வணக்கம் வணக்கம், வாங்க. கல்யாண ஜவுளி கொண்டாட சொன்னேனே, நிறைய எடுத்துட்டு வந்திருக்கேளா? நிறைய கொண்டு வந்திருக்கையா. சரி சரி. இதுல அதே உங்க பொண்ணுக்கு முகூர்த்த புடவை இருக்கு, அதுல உடுமாத்து துணி இருக்கு, இதுல மாப்பிள்ளைக்கு பட்டு வேட்டி சட்டை எல்லாம் இருக்குங்கய்யா. சரி சரி. நல்ல பார்வையா அழகா அடுக்கி வச்சிருக்கமா. ஓகே சார். என்ன நகைக்காரரே, நான் ஆர்டர் பண்ண நகைகளை கரெக்டா கொண்டு வந்திருக்கீங்களா? ஐயா, நீங்க சொன்ன மாதிரி எல்லா மாடலையும் கொண்டு வந்துட்டேயா? அண்ணே, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்த உடனே பாத்துக்கலாம். சரி 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 சரிங்க. இந்த பாருங்க, எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. நேத்து ராத்திரி மாப்பிள்ளை நம்ம வீட்டுக்கு வந்த விஷயத்த சிதம்பரம் முன்னாடி யாரும் வாயை திறக்க கூடாது. அத்தனை அடி வாங்கின மாப்பிள்ள வலி தாங்க முடியாம அவரே வீட்டுல உண்மையை சொல்லியிருந்தா, அங்க தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணிப்பீங்க? ஏல கோட்டிக்கார பையல, அவன் என்ன ஒலிம்பிக்ல தங்க வாங்கறதுக்கா செவ்வரேறி குதிச்சான்? கட்டிக்க போறவளை பார்க்க சாமத்துல கேட்டு ஏறி குதிச்சு தர்ம அடி வாங்கிட்டு போனான். அத பெருமையா வர சொல்லுவானே? வாய மூடிட்டு பேசாமறா. பேச வந்துட்டான். மாப்பிள்ளை சொன்னாரோ இல்லையோ, வரவங்கிட்ட அதை பத்தி பேசவே கூடாது. சொல்லல. புதுத்த கழுத ஊரு கழுதன்னு அவனே வரப்போறான். நாங்க என்னத்த பேச போறோம்? பாட்டி என்ன அப்போதான் சொல்லுதாகல, சரின்னு ஒரு வார்த்தை சொல்ல. கூட கூட பேசிட்டே இருக்க. சரி பேசல. அப்பா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. ஆமாமா. சரி சரி, எல்லாம் ரெடியா வச்சுக்காக. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க வாங்க. ஆத்தே வாங்க மாமா, வாங்க வாங்க. ஆமா துளசி, வாங்க அத்தை, வாங்க. வாழை சிதம்பரா, வாமா காலையில வெளிய வர வாங்க. சொன்னா இம்பிட்டு நேரம் கழிச்சு வந்திருக்கீங்க, என்னாச்சு? சீக்கிரமா தான் புறப்பட்டோம். அப்படி இப்படி வணக்கம் கொஞ்சம் மாப்பிள்ளை, லேட் வாங்க, ஆயிடுச்சு. வாங்க. ஐ, நகை எடுத்து போட்டுட்டீங்களா? இது உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு. நான் வேண்டாம் தான் சொன்னேன். அம்மா தான் நகை எடுத்து போட்டுக்கோன்னு சொன்னாங்க.